ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவி. முட்டை பப்ஸ் செஞ்சுருக்குறேங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டப்பிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கிறேன். ஆயில் ஊற்றிக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தழை, கால் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, பச்சை வாசனை போயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மூணு முட்டை எடுத்துருங்க. வேவிச்சு தோல் எடுத்து வச்சிருக்கிறேன். 6 பன் எடுத்துருக்குறேங்க. அது ஓரமெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே பன்னு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பண்ணையும் கட் பண்ணியாச்சுங்க. இது இட்லி போனியில் வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி போனியில் வச்சுக்கலாம். இட்லி போனியில் இப்படி ஒரு நிமிஷம் வேக வைக்கும் போது ஈரப்பதம் இருக்குங்க. அதுக்காக வேக வைக்கிறது. மூடியை வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்குறேங்க ஒட்டுறதுக்கு. நம்ம கரைச்சிக்கலாம். ஸ்டப்பிங் வைக்கிறது மொத்தமாக இருக்குங்க. அதனால தேய்ச்சி விட்டுக்கலாம் சப்பாத்தி கட்டையில். ஸ்டப்பிங் 1 ஸ்பூன் வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் வச்சா போதும். மேலே முட்டையை வச்சுக்கலாம். மைதா பேஸ்ட் வச்சுக்கலாம். நாலு பக்கம் மடிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 மூலையும் மடிச்சு ஒட்டிக்கலாங்க. ரெடி பண்ணியாச்சுங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம்.
திருப்பி போட்டுக்கலாம். வெந்திரிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க. வெந்திரிச்சிங்க எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா மொறுமொறுன்னு முட்டை பப்ஸ் ரெடி ஆயிடுச்சுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.